மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 6 ஜூன் 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 434 திட்டங்களை செயல்படுத்த இலக்கு தமிழக அமைச்சரவையில் ஆலோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சரவை கூட்டம், அதாவது இந்த தாவேக அரசை பொறுப்பேற்று அனைத்து அமைச்சர்கள் கூட்டம் நேற்று நடந்துச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து 10 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு விரிவாக்கம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட நேற்று கலந்துக்கிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஏன்னா அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். சரியா? ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 434 திட்டங்கள். ஓகே, 436 ஸ்கீம்ஸ். அது என்னென்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறையுமே, முக்கியமாக இளைஞர் மேம்பாடு, மகளிர் மேம்பாடு, விவசாயிகள், அந்தந்த துறை சார்ந்த ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 436 கவுண்ட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறம் பிரிவில், ஓகேவா, ஃபஸ்ட்டு அறம் பிரிவில் பார்த்தீங்கன்னா தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, அதுக்கு ஒரு 52 திட்டங்கள். ஓகே, அப்புறம் கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்புக்கு 93 திட்டங்கள், மகளிர் நலத்துக்கு 24 திட்டங்கள், அப்புறம் இளைஞர் நலனுக்கு 18 திட்டங்கள். இது அறம். ஓகே, பொருளில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், மீனவர்கள், அதற்கு 50 திட்டங்கள், உலக தரத்தில் கல்வி 20 திட்டங்கள், அப்புறம் வளமான தமிழ்நாடு. ஓகே, வளமான தமிழ்நாடு, அதுக்கு ஒரு 99 திட்டங்கள். அதே மாதிரி இன்பம்ல மருத்துவம் சார்ந்ததெல்லாம் வந்துடுது. ஸோ அறம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்ம சார்ந்து ஒரு தமிழ், அப்புறம் நம்மளுடைய நலங்கள். ஓகே, நம்மளுடைய சுயநலம் கூட சொல்லிக்கலாம், மகளிர் நலம், இளைஞர் நலம். பொருளில் பார்த்தீங்கன்னா ஒரு உழைக்கிறவங்க வர்க்கத்துக்கு போயிடுது. ஓகே, இன்பத்தில் மருத்துவம், நம்மளுடைய மருத்துவம் அந்த மாதிரி. ஓகே, கல்வி அந்த மாதிரி. சரியா? ஸோ இதை பிரிச்சிருக்காங்க. இந்த செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நேற்று முடிவு எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, ஆளுநர் உரையுடன் ஜூன் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. சரியா? சட்டப்பேரவை கூடி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் நமக்கு தேர்தல் வந்துருச்சு இல்லையா? ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் பிப்ரவரியில், ஐ மீன் மார்ச்சில் முடிஞ்சு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பிப்ரவரியில் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரியா? ஏன்னா அவங்க ஆட்சி முடிய போது, அதனால இடைக்கால பட்ஜெட் தான் அவங்க தாக்கல் பண்ணாங்க. இப்போ இன்னொரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா புது அரசு வந்திருக்காங்க. அவங்க அந்த கஜானாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வகுத்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. சரியா? இந்த பாதிப்பு, அதாவது ஜூன்ல இருந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் வரைக்கும். ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு முதல் ஹெட்லைன்ஸில் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை 4.68% உயர்வு வனத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 1 மந்த் பேக் நினைக்கிறேன், 1 மந்த் ஆர் 1.5 மந்த் பேக் நம்ம இந்த நியூஸை பார்த்துருந்தோம். என்னன்னா, நீலகிரி அந்த வரையாடுடைய கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த வருஷத்துக்கான கணக்கெடுப்பு. ஸோ 1331 சம்திங் இருந்துச்சு. சரியா? முன்னாடி இருந்த கவுண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1364. ஓகே, கிட்டத்தட்ட 4.68% வந்து உயர்ந்திருக்கு. சரியா? ஸோ வனத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி ரஞ்சித்குமார் அவர்கள். சரிங்களா? ஸோ அவரும் நேற்று ஒரு மீட்டிங் வச்சு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த தரவுகளின்படி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மலைப்பகுதிகளில் வாழும் நிகழாண்டு மேற்கொள்ளப்பட்ட நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கான ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் மொத்தம் 1364 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஒரு 4%, 4.68% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மொத்த நீலகிரி வரையாடு இனத்தில் 44.887% ஆனைமலை பகுதி, அதாவது எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனைமலை பகுதியில் 48%, அப்புறம் நீலகிரி நிரப்பரப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா 29% ஓகே வாழுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் சதவீதம் பார்த்தீங்கன்னா 55:100. அதாவது ஆண் ஆண் இனம் வந்து 55% தான் இருக்குது. ஆனால் பெண்ணினம் பார்த்தீங்கன்னா 100% இருக்கு. ஓகே, ஸோ சரியா? அதே மாதிரி பெண் குட்டி விகிதம், பெண் அதோட குட்டி அதுன்னு பார்த்தீங்கன்னா 100.66. ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது, அது கரெக்டாக? அப்புறம் இந்த 29.25% இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது 44 இது கரெக்டாக? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம். ஸோ அதனால் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி பறவைகள் கணக்கும் வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒருங்கிணைப்பு பறவைகள் கணக்கெடுப்பு ஈரநிலை சூழ்நிலை தொடர்புடைய மொத்தம் 393
3 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி நேரடி எண்ணிக்கை 6,00,000 6,01,348 பறவைகள் கணக்கிடப்பட்டுள்ளன. ஓகே. இதுலயும் ஒரு ஒரு டைப் இருக்கு. அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அவ்வளோ டீப்பா போவேன்னா நமக்கு நீலகிரி வரை ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் அனிமல்ன்றதுனால நம்ம இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் ஒரு ஹோட்டலில் தீ விபத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இறந்து போகணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, 10 வெளிநாட்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தீ மீறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல். ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தீ விபத்துன்றது ரீசெண்டாக ஆந்திராவில் நடந்துச்சு. அப்புறம் நம்ம சிவகாசியில் பட்டாசாலையில் ஒரு தீ விபத்து நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த இவ்வளோதான் நம்ம தீ விபத்தை பார்த்துட்டாலும் நமக்கு அந்த சேஃப்டி மெஷர்ஸ்ன்ற ஒரு இதுவே நம்ம வந்து பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சரி. ஆமா. அடுத்து வந்தோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நேற்று ஒரு கூட்டம் கூட்டி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட். ஓகே, ரெப்போ ரேட் வந்து எப்பவுமே ஆர்பிஐ வந்து 2 மாதத்துக்கு ஒரு கமிட்டி வந்து அவங்க வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5.50 இருந்துச்சு. அதை 5.25 குறைச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த வாட்டியும் வந்து இந்த மந்த்தும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்போ ரேட் வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 5.25 நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்பிஐயோட ஆளுநர் நமக்கு தெரியும், சஞ்சய் மல்ஹோத்ரா. இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் வந்திருப்பாரு, அவர் மாறிட்டார். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் டிவியில் எல்லாத்துலேயும். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து பிளாஸ்டிக் நோட்டை வந்து ஆர்பிஐ வந்து இது பண்ண போகிறாங்க. இப்போ இருக்கிற நோட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் நோட்ஸை வந்து செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி இங்கே ஒரு டிஸ்கஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா காகித பணத்துக்கு மாற்றாக பாலிமர் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அது தொடக்க நிலையில் இருப்பதால் இப்போது அறிமுகப்படுத்தும் என்பதை கூற முடியாது. ஸோ பாலிமர் மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க போகிறது ஆர்பிஐ வந்து பிளானிங்கில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. ஓகே, நாட்டினோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6.6% இருக்கும் அப்படின்றத ஆர்பிஐ கணிச்சு கூறியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகிறப்போ 6.9% இருந்துச்சு. இப்போ 6.6. ஏன்னா டியூ டு திஸ் ஈரான் வார் கண்டிப்பாக இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாததுனால தான் இவ்வளோ குறையுதுன்ற மாதிரி நிறைய அறிஞர்கள் அந்த அந்த துறை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்திறன் தரவு மையங்கள் இந்தியாவில் ஏர் ட்ராங்க் நிறுவனம் ரூபாய் 3 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த ஏர் ட்ராங்க் நிறுவனம். ஓகே, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், அதாவது ஏஐ ஸ்பெஷலைஸ்டு டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ணி கொடுக்குறதுல இவங்க எக்ஸ்பர்ட். ஓகே, அந்த ஒரு கம்பெனி இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சவுத் ஏஷியாவில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஓகே, அதுக்காக நேற்று அந்த சிஇஓ அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராபின் குடா. ஸோ அவர் வந்து நேற்று ஓடிஎஸ் வந்துச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி முதலீடு. ஓகே, அதாவது 2030க்குள்ள 3 லட்சம் கோடினா $30 பில்லியன். ஓகே, நம்ம 10 லட்சம்னா என்னன்னு சொல்லுவோம், 10 லட்சம்னா என்னன்னு சொல்கிறோம், ஒரு 1 மில்லியன் சொல்கிறோம்ல. ஓகே, ஸோ மொத்தம் 30 பில்லியன் அப்படின்னும் போது 3 லட்சம் கோடி. சரியா? ஸோ கிட்டத்தட்ட 5 கிகாவாட் திறன் கொண்ட டேட்டா சென்டர்ஸ் தரவு மையங்களை கட்டமைக்கும் திட்டம் ஏர்ட்ரிங் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்படின்றத நேற்று மோடி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சரிங்களா? எக்ஸில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, சரி. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும், நோட்லாம் பண்ணோம்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ஸோ அடுத்து வந்தோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் பிரதமர் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ராம்சார் சைட்ஸ் பற்றி தெரியும். 1971 ஈரானில் ராம்சாரில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த இந்த நிலத்தெல்லாம் வந்து ராம்சார் சைட்டை அறிவித்து பாதுகாத்து வராங்க. ஸோ இப்போ 100வது ராம்சார் தலமாக எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் சைட்டை அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ 100வது எது, 50வது எது, இந்த மாதிரி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நான் எக்ஸாம்பிள்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் அதெல்லாம். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா வேறு எதுவும் பெரிய அளவு செய்திகள் இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிட்டு இருக்கலாம்.